ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன தமிழ் படம் பைசன், இது எனக்கு தியேட்டரில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஓடிடியில் தான் பார்த்தேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த காஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறவங்கள எனக்கு பிடிக்காது. நான் தான் ஹை, நீ தான் லோன்ற மாதிரி பேசுகிறவங்களையும் பிடிக்காது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு, தூத்துக்குடி ஊரில் சேர்ந்த இல்லை நாசரேத் ஊரில் சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா நானுமே அந்த ஊர்க்காரன் தான், பட் காஸ்ட் வெரியன் கிடையாது. ஓகேவா? ஸோ மாரி செல்வராஜோட பெரிய ஃபேன் கிடையாது நான். பட் இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமானால தான் நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு மூவினா இது யாரையுமே வைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது தான் நான் யோசிப்பேன் எப்போவுமே. ஏன்னா ஹாலிவுட்லேயும் நிறையா வைலண்ட்லாம் எடுக்கிறாங்க, பட் யாருமே அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதில்ல. பட் நம்ம இந்தியன் மூவிஸ்ன்னு வரப்போ பார்த்திங்கன்னா, மூவிஸ் ஆர் லைக் எமோஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை வேறு விதமாக திருப்பிடுறாங்க, அதோட திசையே திருப்பிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா நல்லாவே இருந்துச்சு படம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவிக்கு என்ன இருக்கோ அதே தான் இந்த படத்துலையுமே இருந்துச்சு. ஒரு பிளேயரோட சர்வைவலை காட்டுறாங்க, எப்படி அவர் கஷ்டப்படுறாரு, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து என்னெல்லாம் தடைகள்லாம் தாண்டி அப்படி வெளியே வராரு. எனக்கு படத்தில் சில சீன்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகலை தான். பட் அதில் நடந்த நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா நானே சிலதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் பேஸ் தான் நான் சொல்கிறேன். அது எங்கள் ஊர் நாசரேத் அந்த சைட்லலாம் எடுத்துருக்கிறது